இன்னைக்கு இல்லை இந்த வாரத்தினுள்ளேயே தமிழக முதல் குடும்பத்தை நோக்கி பாயுமா என்ற ஒரு பயம் வருகிறது. ஏன்னு சொன்னால் நேற்றைக்கு இவர் தெளிவாக சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான திரு நிர்மல்குமார் திமுக ஆட்சியின் போது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலுடைய பேப்பரை சிபிஐக்கு அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. இதை சொல்லும் இதே நேரத்தில் இந்த வழக்குகள் சார்பாக ஸ்டாலின் வரைக்கும் நேர்பாக கொண்டு போக முடியுமா என்ற ஒரு பார்வை இருப்பதால் கண்டிப்பாக ஜூன் மாத இறுதிக்கு முன்பாக 4 அமைச்சர்கள் வரை கைது செய்ய தமிழ்நாட்டில் இதனுடைய இம்பேக்ட் கண்டிப்பாக அடுத்த மாதத்திற்குள் ஜூன் மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் வரும். ஏன்னா இதையெல்லாம் பண்ணுறப்ப இதை எடுத்து பெனிஃபிட் பண்ணுறதுக்கு பிஜேபி தமிழ்நாட்டையும் பண்ணணும். சிபிஐக்கு போயிடுச்சுன்னா இடி உள்ளே வந்தால் அந்த வழக்கில் ஹைகோர்ட்டே என்ன சொல்லியிருக்குன்னா தெளிவாக இந்த கான்ட்ராக்ட் கொடுத்ததில் அரசின் முறைகள் எதுவுமே பின்பற்றவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பாகவே ஆதாரங்கள் கொடுத்தும் எஃப்ஐஆர் போடாமல் பல முறை இழுத்தடிச்சு பண்ணியிருக்கீங்க. சிபிஐக்கு மாத்திரன்னு தானாக பெட்டிஷனர் கேட்காம கேரளாவில் கொச்சி மினரல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் லிமிடெட் சிஎம்ஆர்எல் என்ற ஒரு நிறுவனம் ஒரு ஐடி ரெய்டு வந்த பொழுது பல்வேறு கட்சியைச் சேர்ந்த பாஜகவில் கூட ஒருத்தர் உண்டு, தற்போதைய முதலமைச்சர் சதீஷன் பெயரும் உண்டு, இப்படி பல்வேறு ஐயுஎம்எல்லேருந்து ஒருத்தருக்கு முன்னாள் முதல்வர் ஓமன் சாண்டிக்கின் பல பேருக்கு பணம் கொடுத்ததாகவும் அதில் கடைசியாக மெட்ராஸ் ஹைகோர்ட் மாத்திரம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் பல்வேறு விதமான கண்டனங்கள் வந்ததுனால ஈடியை நிறுத்தி வச்சாங்க. திரு பினராயி விஜயன் அவர்கள் போன ஆட்சியின் போதே தங்கம் கடத்தலில் அவருடைய PA சிவசங்கர் வரை எல்லா ரெய்டும் பண்ணி கூட தோக்கடிக்க முடியல. இந்த முறை அவரை நேம் அண்ட் ஷேம் பண்ணுறதை விட காங்கிரஸை ஃப்ரீயாக விட்டா ஜெயிச்சிடணும், ஜெயிக்க விட்டாச்சு. இப்போது எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தோத்தாங்களோ அவங்களால எதிர்கட்சியாக செயல்பட முடிவதே இல்லை. அந்த இடத்தை பாஜக எடுத்து விடுகிறதுங்கிறதுக்கு மேற்கு வங்காளம் ஒரு பெரிய உதாரணம். மாதம் 17 லட்சம்னு 20 மாதத்துக்கு மேலே கொடுத்த ஆதாரங்கள் இருக்குது. இதையெல்லாம் நேற்றைக்கு இடி ரைடு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சிக்கல்னால் எப்படி செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்தப்போ அதிகாரிகளை அடித்து வச்சாங்களோ நேற்றைக்கு இடியுடைய கார் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இதுவே நாளைக்கு அவர் கைதானால் அவருக்கு பெயில் கிடைக்காம போகிறதுக்கு உண்டு. காங்கிரஸை கழட்டி விடுற மனப்பான்மைக்கும் விஜய் இருப்பதாக செய்தி வருகிறது. இது காங்கிரஸில் 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்துட்டாங்க. மீதி 3 பேருக்கும் 3 சோஃபா செட் கொடுத்தால் 5 பேருமாகுமே ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கேரளாவில் பினராயி விஜயன் வீட்டில் ரைடு நடந்தது. இப்போதான் அவர் பதவியில் இல்லை. இப்போ அதற்கு தமிழ்நாட்டிலேருந்து முன்னாள் முதல்வர் கண்டனம் கூட தெரிவிச்சிருந்தார். ஃபஸ்ட்டு எதனால் இந்த ரைடு, ஏதாவது பின்னணி நோக்கங்கள் ஏதாவது இருக்கா? எப்படி? இல்லை, கேரளாவில் கொச்சி மினரல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் லிமிடெட் சிஎம்ஆர்எல் என்ற ஒரு நிறுவனம் ஒரு ஐடி ரெய்டு வந்த பொழுது பல்வேறு கட்சியைச் சேர்ந்த பாஜகவில் கூட ஒருத்தர் உண்டு, தற்போதைய முதலமைச்சர் சதீஷன் பெயரும் உண்டு, இப்படி பல்வேறு ஐயுஎம்எல்லேருந்து ஒருத்தருக்கு முன்னாள் முதல்வர் ஓமன் சாண்டிக்கின் பல பேருக்கு பணம் கொடுத்ததாகவும் அதில் கடைசியாக திரு பினராயி விஜயன் மகளுக்கு அவங்க எக்ஸாலிக் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அவங்க அந்த சிஎம்ஆர்எல் நிறுவனத்துக்கு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்காக மாதம் 17 லட்சம்னு சொல்லி ஒரு 2 வருடத்திற்கு, இதுக்கு பேர் மலையாளத்தில் இல்லை தமிழும் சொல்லலாம், மாசப்படி, மாதாந்திர படியாக மாத லஞ்சம்னு கொடுக்கணும்னு கொடுத்த ஆதாரங்களோடு எல்லாம் வழக்குகள் இருந்தது. தமிழகத்தில் டாஸ்மாக் ரெய்டு போது ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு போய் சீல் பண்ண விஷயத்தில் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட் மாத்திரம் இல்லை
இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் பல்வேறு விதமான கண்டனங்கள் வந்ததுனால ஈடியை நிறுத்தி வச்சாங்க. திரு பினராயி விஜயன் அவர்கள் போன ஆட்சியின் போதே தங்கம் கடத்தலில் அவருடைய PA சிவசங்கர் வரை வந்து எல்லா ரெய்டும் பண்ணி கூட தோக்கடிக்க முடியல. ஸோ இந்த முறை அவரை நேமன் ஷேம் பண்ணுறதை விட காங்கிரஸை ஃப்ரீயாக விட்டா ஜெயிச்சிடணும், ஜெயிக்க விட்டாச்சு. இப்போது எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தோத்தாங்களோ அவங்களால எதிர்க்கட்சியாக செயல்பட முடிவதே இல்லை. அந்த இடத்தை பாஜக எடுத்து விடுகிறதுங்கிறதுக்கு மேற்கு வங்காளம் ஒரு பெரிய உதாரணம். அதற்கடுத்து திரிபுரா அதை நோக்கி அங்கேயும் எதிர்க்கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போது இந்த முறை CPMக்கு மேலே மிக தெளிவான பல்வேறு ஆதாரங்கள், எக்ஸாலிக் சொல்யூஷன்ஸு, அவங்க GST எதுவுமே பண்ணல, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி மாதம் 17 லட்சம்னு 20 மாதத்துக்கு மேலே கொடுத்த ஆதாரங்கள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நேற்றுக்கு ED ரைடு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சிக்கல்னால், எப்படி செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்தப்போ அதிகாரிகளை அடித்து வச்சாங்களோ நேற்றைக்கு ஈடியுடைய கார் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இதுவே நாளைக்கு அவர் கைதானால் அவருக்கு பெயில் கிடைக்காம போகிறதுக்கு உண்டு. பட் அந்த அளவுக்கு ஈடி போவாங்களா, இல்லை அவர் கோஆப்ரேஷன் இருக்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜி கோஆப்ரேட் பண்ணலங்கிறது ஒரு முக்கியமான காரணம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி நேற்றைக்கு உடனடியாக முந்தா நேத்திக்கு சதீஷன் இருந்தார், நேற்றைக்கு பினராயி விஜயன், நேற்றைக்கு திரு விஜய் இருப்பதனால் இன்னைக்கு இல்லை இந்த வாரத்தினுள்ளேயே தமிழக முதல் குடும்பத்தை நோக்கி பாயுமா என்ற ஒரு பயம் வருகிறது. ஏன்னு சொன்னால் நேற்றைக்கு இவர் தெளிவாக சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான திரு நிர்மல்குமார், நாங்கள் ஏற்கனவே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் திமுக ஆட்சியின் போது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலுடைய பேப்பரை CBIக்கு அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. இதை சொல்லும் இதே நேரத்தில் அந்த CMRL என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பீச் சாண்ட் குவாரியில் பீச் சாண்டிலிருந்து முக்கியமான தாது பொருட்களை எடுக்கிறது. ஸோ அதே வேலையை இங்கே செஞ்ச VV மினரல்ஸ் நிறுவனத்தின் மகனை திரு பிரபு, நமது கனிம வளத்துறை அமைச்சர் 4 நாள் முன்னாடி சந்திச்சிருக்கார். அது அடுத்த சிக்கலில் வந்து மாட்டலாம். ஸோ இப்பொழுது ED இந்த FIR CBIக்கு போயிடுச்சுன்னா ED உள்ளே வந்தால் அந்த வழக்கில் ஹைகோர்ட்டே என்ன சொல்லியிருக்குன்னா, தெளிவாக இந்த கான்ட்ராக்ட் கொடுத்ததில் அரசின் முறைகள் எதுவுமே பின்பற்றவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பாகவே ஆதாரங்கள் கொடுத்தும் FIR போடாமல் பல முறை இழுத்தடிச்சு பண்ணியிருக்கீங்க. ஸோ CBIக்கு மாத்திரன்னு தானாக பெட்டிஷனர் கேட்காம அரப்போர் போட்ட பெட்டிஷனில் CBI கொடுங்கன்னு கேட்கல, ஹைகோர்ட்டே கொடுத்துருக்கிறதுனால இப்போ ED உள்ளே போய் அதில் அந்த தமிழக அரசு இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் அப்பீல் செய்யப்பட்ட செலவுகள் தெளிவாக இவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே வர உள்துறைங்கிறதுனால அதில் அவர் மீது கூட FIR போட வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் அவர் வீட்டுக்கும் ரைடு போகலாமா? இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிறது. ஸோ இப்படி இதனால தான் இப்போ போட்டுட்டு, அது மாத்திரம் இல்லை, ஸ்டாலின் இன்னொன்று போட்டார். CPM உங்கள் கூட்டணி உங்களுக்கு ஆதரவு, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, நீங்கள் கண்டிக்கலாம் போடுறாங்க. சரி, இது சட்டப்படி நடக்குது. பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்கார், இதில் ராகுல் காந்தி சந்தோஷப்படுவார், என்னை கைது செய்வதில் அவருக்கு விருப்பம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து சதீஷன் எந்த பதிலும் சொல்லலை. ஏன்னா அந்த CMRL நீங்கள் லிஸ்ட் அதில் ஒரு 10க்கும் மேற்பட்ட இப்போ கேரளா பாலிட்டிஷியன்ஸில் சதீஷன் பெயர் இருக்கிறது, உமன் சண்டி உண்டு, குன்னலக்குட்டியோ யாரோ ஒன்றும் IUML, இப்படி எல்லார் பேரும் இருக்குது. ஸோ இது இஞ்சி தின்ன குரங்கு போன்ற நிலையில் கேரளா இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதனுடைய இம்பேக்டு கண்டிப்பாக அடுத்த மாதத்திற்குள், ஜூன் மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் வரும். ஏன்னா இதையெல்லாம் பண்ணுறப்ப இதை எடுத்து பெனிஃபிட் பண்ணுறதுக்கு பிஜேபி தமிழ்நாட்டையும் பண்ணணும். அண்ணாமலை வருவாரான்னு ஒரு சைடு ஓட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா, இப்போ நடக்கும் மாதம் நமக்கு ஆடி மாதத்தில் கல்யாணம் முக்கியமான காரியம் பண்ணாத மாதிரி அவங்களுக்கு இது ஆஷாட மாதம் ஜூன் 15 வரைக்கும், அது வரைக்கும் எதையும் பண்ண மாட்டாங்க. ஜூன் 10 அன்னைக்கு NDA சீஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு. இவர் 10 முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி, ஆந்திரா இதெல்லாம் இப்போ சந்திக்கிறாங்க. அதன் பிறகாக மத்திய அமைச்சரவை மாற்றம் வரும். அதில் அண்ணாமலை சேருவாரா இல்லை பார்ட்டிக்காக போவாரான்னு தெரியாது. ஸோ இப்பொழுது ஏற்கனவே CBIக்கு இவர் வழக்கு வந்துருச்சு. அந்த வழக்கிலேயே ஸ்டாலினை கொண்டு வரலாமா? இன்னும் அதுலேயே வேறு டெண்டர்கள் வழக்கம் இருக்குது. நிலக்கரி ஊழல் அந்த பீரியடில் டெண்டரில் 6000 கிலோ கேலரின்னு முன்னாடி போடுறத போன ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியின் போது திருப்பி 5200 என்னமோ குறைச்சிருக்காங்க. இதுலேயும் ஒரு வழக்கு ஸ்டேயில் இருக்குது. அதே மாதிரி ECRல திருவான்மியூர் டு கோவளம் L1ஆக வந்த 1500 கோடி கம்பெனிக்கு கொடுக்காம 2000 கோடிக்கு கோட் பண்ண L2க்கு கொடுக்காமல், ஆனால் அதோடைய நிகழ்ச்சி
ஆரம்ப விழா ஒன்றை ஸ்டாலின் தொடர்ந்து வச்சிருக்கார். ஸோ இந்த வழக்குகள் சார்பாக ஸ்டாலின் வரைக்கும் நேர்பாக கொண்டு போக முடியுமா என்ற ஒரு பார்வை இருப்பதால் கண்டிப்பாக ஜூன் மாத இறுதிக்கு முன்பாக 4 அமைச்சர்கள் வரை கைது செய்யக்கூடும். ஏன்னா தேர்தல் 6 மாதம் வரைக்கும் கொண்டு போகலான்னாலும் 4 மாதத்துக்குள்ளே இந்த 5 மாவட்ட தேர்தல்கள் வரலாம். ஸோ அப்போ ஊழல் சக்தி, ஏன்னா இப்பயே தீய சக்தியா தூய சக்தியான்ற பேச்சு வருதுனால இவங்க தீய சக்தி தான் ஊழல் சக்தி தான் காட்டுறதுக்கு ஒரு 4 பேர் கைதை நோக்கி போவாங்க. ஈடியும் அதற்கு உதவக்கூடும் அப்படிங்கிறாங்க. ஒன்று அமித்ஷாவை நேற்றுக்கு சந்திக்கவில்லைங்கிறது ஒரு பிளான் பண்ணது சரியாக பண்ணியிருந்தா. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தியோட ஒரு இது டின்னர் இருந்ததுங்கிறதையும் அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. மற்ற 2 பேர் கூடயும் பண்ணாமல் வந்துட்டாருங்கிறப்ப, ஏன்னா இதுலேயும் ஒன்று சொல்லப்படுகிறது, விஜயுடைய இப்பையும் ஒரு சிவப்பு கலரில் ரட்சியை கட்டிகிட்டு இருக்காரு, கருப்பு கலரில் அரகஜா வைக்கிறார். அந்த ஜோதிடர் 2029 தேர்தலில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் நீங்கள் 10 வேட்பாளரை போட்டால் ஒரு 15 பேர் ஜெயிக்க முடியும் என்றும், இதில் 2034 மற்ற மாநிலங்களுக்கும் நீங்கினீங்கன்னா 150 பேர் வரைக்கும் ஜெயிச்சு பிரதமராகும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால காங்கிரஸை கழட்டி விடுற மனப்பான்மைக்கும் விஜய் இருப்பதாக செய்தி வருகிறது. இது காங்கிரஸில் 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்துட்டாங்க. மீதி 3 பேருக்கும் 3 சோஃபா செட் கொடுத்தால் 5 பேருமாகவே தாவேக்காவில் இணையவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி ஓடுகிறது. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714